எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். இயேசுவுக்கு கச்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். நம் கர்த்தருக்கு லேசான
காரியம். உலகமெங்கிலும் நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனங்களை, அன்பானவர்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை பயணமானது நன்றாய் இருக்கிறதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தரும் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு அறிவாய் மாறி, நம்முடைய உணர்வாக மாறி, நம்முடைய தீர்மானங்கள் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பாதையிலே நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நான் இப்பொழுதும் தேவதூதன் சொன்ன வார்த்தையை உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாளிடத்திலே தேவதூதன் சொன்ன வார்த்தை, ஃபைனல் வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் உங்களுக்கென்று, உங்கள் குடும்பத்திற்கென்று, உங்கள் பிள்ளைகளுக்கென்று ஒன்றும் இராது. நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டு அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிற அந்த நெஞ்சுறுதியோடு கூட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்பொழுதும் தேவன் அவருடைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆற்றலாயிருக்கிறார், சக்தியாயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்கள் குடும்பத்திற்கு அவர் ஆற்றலாய் இருக்க விரும்புகிறார், சக்தியாய் இருக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் பலனில்லாதவர்களாய் இருக்கலாம். நீங்கள் பார்க்கிற அந்த சந்திக்கிற காரியங்கள், உங்கள் கவலைகள், இன்னும் அது நடக்கலையே, இன்னும் இது நடக்கலையே என்று எண்ணிக்கொண்டு அதை பெரிய மலை போல யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு எந்த மலையும் பெரிதல்ல. அவர் எல்லாவற்றையும் லேசாக உங்களோடு கூட இருந்து அதை மாற்றி தருவார். மரியாள் கூட திகைத்து போய் நின்னாங்க, அவங்க கலங்கி போய் நின்னாங்க. அவங்களுடைய மனதிலையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது, வேதத்தினுடைய ஹிஸ்ட்ரியை படிக்கும் பொழுது டீனேஜாக தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், டீனேஜ் கேர்ளோட கூட ஒரு ஏஞ்சல் வந்து இப்படியெல்லாம் பேசி காரியங்கள் இப்படி ஆகும் என்று சொல்லும் பொழுது நம்புகிறதற்கு பல யோசனை வரும். அனுபவ அறிவும் இல்லை. எப்படி நான் இதை செய்வது, எப்படி இது நடக்கும் என்று யோசித்தாலும் கூட பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருவார். உங்களிடத்தில் தேவகுமாரன் பிறப்பார். இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. எலிசபெத்துக்கு கூட இப்பொழுது பிள்ளை பிறக்கப் போகிறது. அது உனக்கு தெரியுமா? உன் சொந்தக்கார பெண் தெரியுமா? அது இப்பொழுது கூட கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகிறார்? உங்களுக்கு அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு முன்னே இயேசுவின் பாதையிலே அவர்கள் நடந்து செல்லுகிறார்களே, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதிசயங்கள் நடக்கிறதை, அற்புதங்கள் நடக்கிறதை, அவருடைய குடும்பங்களில் நடக்கிற மாற்றங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்ந்து அவர்கள் தேவ சமாதானத்தோடு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கூட கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறார். மலடி என்னப்பட்ட அந்த எலிசபெத்துக்கு இப்பொழுது 6ஆம் மாதம். 6 மாதங்கள் கடந்து விட்டது. இனி யாரும் எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லை என்று சொல்ல முடியாது. மீதம் இருக்கக்கூடிய 4 மாதங்களையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் நல்லவர், அவர் பெரியவர். அதே போல தான் நீயும் பயப்படாத. உனக்கு தேவகுமாரன் பிறக்க போகிறார். தேவனுக்கு இது லேசான காரியம். ஜலத்தை பிரித்து ஜலமெல்லாம் ஓரிடத்திலே சேரக்கடவது என்று சொல்லி சமுத்திரத்தை பிரித்து நிலத்தை பிரித்து உண்டாக்கின கர்த்தருக்கு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து போட்டு அந்த வெட்டாந்தரை காணப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலே
சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் உங்களுடைய தொழிலில் ஒரு விருத்தியையும் முன்னேற்றத்தையும் கட்டளையிடுவது அவருக்கு சாதாரண காரியம். அவர் உங்களோடு கூட இருந்து இந்த காரியங்களை செய்வார். ஒன்று செய்ய வேண்டும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இந்த நாள் பூரா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நீடித்த நாட்களால் நீர் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். சிங்கத்தின் மேலும் வீரன் பாம்பின் மேலும் நான் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. அவருடைய செட்டையின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சொல்லி, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி, நீங்கள் அவருக்கு இது லேசான காரியம். அவரோடு இணைந்திருக்கிற எனக்கும் அவரோடு பயணம் செய்யும்போது அவர் எல்லா காரியங்களையும் சரி செய்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உணர முயன்று அதையே சொல்லுவீர்கள் என்றால், அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது லேசான காரியம். இது அவருக்கு லேசான காரியம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு சவுலை பவுலாக மாற்றின தேவன், ஒரு மோசேயை எடுத்து 30 லட்சம் ஜனங்களை விடுதலை ஆக்கின தேவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை எடுத்து அரசனாக்கின தேவன், மலடியாய் இருந்த அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்து இன்னும் பிள்ளைகளை கொடுத்த தேவன் மகா நல்லவர். மரியாளுக்கு தேவன் செய்கிற காரியம் அது மகா பெரிய காரியம். அவருக்கு லேசான காரியம். உங்கள் தகப்பனாகிய கர்த்தருக்கும் என்னுடைய தகப்பனாகிய கர்த்தருக்கும் ஒரு லேசான காரியம் என்ன? மனுஷனால் என்னால் இனி முடியாது, என்னுடைய எல்கைக்கு மீறி இது இருக்கிறது என்று சொல்லி மனுஷன் வியப்பாய் நின்று, இனி என்னால் பயணம் செய்ய முடியாது, இனி என்னால் முன்னேற முடியாது, என்னுடைய எல்லா முயற்சியையும் நான் எடுத்து தோற்று போனது போல எனக்கு தோன்றுகிறதே என்று நீங்கள் திகைத்து நிற்கிறீர்களா? அந்த வேளையில் அவருக்கு உங்களை ஆசீர்வதித்து அங்கிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமென். ஓ, லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். அவுட்ஸ்டாண்டிங்காக அற்புதங்களை செய்கிறதற்காக தான் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்விலே வந்திருக்கிறார். நம்புகிற மனுஷர்கள் எல்லாரும் நம்புகிற விதத்திலே நடப்பது இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ப முடியாத விதத்திலே ஆபிரகாமுக்கு சாராளுக்கு நீங்கள் யோசித்து பாருங்க. 100 வயது 90 வயது இதெல்லாம் நடக்குமா? எல்லாரும் சிரிச்சாங்க. ஆமாம், சிரிக்கிறது தான் ஈசாக்கு. ஈசாக்கு என்றால் சிரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் சிரிக்கலாம் இன்னைக்கு உங்கள் நிலைமையை பார்த்து. ஆனால்
அந்த சிரிப்பு கேலி சிரிப்பாய் இன்று இருக்கலாம், அடுத்து இன்னும் சில மணி நேரங்களில், சில நாட்களில், ஏன் உடனடியாக கூட தேவன் செய்கிற அற்புதமான காரியங்களை பார்த்து உங்களோடு கூட சந்தோஷப்பட வேண்டிய கட்டாயத்திலே தேவன் அவர்களை கொண்டு வந்து விடுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். இந்த நாளில் நீங்கள் தேவரீர் உம்முடைய அபிஷேகத்தால் என்ன நிரப்பும், உம்முடைய வார்த்தை மாம்சமாக மாறட்டும், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். தேவன் மண்ணை பிசைகிறார், அதில் பிரெயினை உருவாக்குகிறார், மூளையை உருவாக்குகிறார், நரம்பு மண்டலங்களை உருவாக்குகிறார், எலும்புகளை உருவாக்குகிறார், அருமையான ஹார்ட்டை இருதயத்தை உருவாக்குகிறார், நுரையீரலை உருவாக்குகிறார், எல்லா வேலை செய்யக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை பிறப்பிக்கக்கூடிய மரங்களை உண்டாக்கினது மாத்திரமல்ல, தங்களைப் போல மனுஷர்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் கூட மனுஷனை தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற விதத்தில் விதை உடையவர்களாக தேவன் மனிதனையும் படைத்தார். நான் சொல்கிறேன், மண்ணிலே விழுந்த விதை அது வளருகிறது போல தேவன் இன்றைக்கும் நம்முடைய இருதயமாகிய ஆவியின் கற்பத்திலே விழுகிற வார்த்தைகள் மரியாளுக்குள்ள இயேசு வளர்ந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்க வளர அது போதுமானதாய் இருக்கிறது. ஆகவே அவர் தண்ணீரை கனிரசமாய் மாற்றுவார். அவர் கடல் மேலே நடக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை தகப்பனா கொண்டிருக்கிறதுனால நீங்களும் நானும் அவரோடு கூட கடல் மேலே நடக்கலாம், அவரோடு கூட கனி ரசத்தை ருசி பார்க்கலாம். அவர் மகா நல்லவர். ஒரு கூழாங்கல்லாலே அவர் சூப்பராக ஒரு கோலியாத்தை விழப்பண்ணின தேவன். உங்களுக்கு அவருடைய மேலான பலம் இறங்கட்டும். இப்பொழுதே அந்நிய பாஷையில் கூட ஷேபேரேலே பாரலா தூருலு மாரா பாரலா ரேரே ஹதிரி ஹெரேனே மாரானா. இன்னைக்கு அபிஷேகத்தில் நிறையுங்க. உங்கள் குடும்பங்கள் அபிஷேகத்தில் நிறையட்டும். உங்களுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிறைவார்களாக. இந்த புதிய வருஷத்தில் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு தேவ பிரசன்னம் இந்த 7ஆம் தேதியில் நான் சொல்கிறேன், அப்படியே உங்கள் குடும்பத்தை நிறைக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை நிறைக்கட்டும். நான் சொல்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன், ஆமேன். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கர்த்தரை நம்பின மரியாள், கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கிற எலிசபெத், பரிசுத்த ஆவியானுடைய பலம், தேவதூதனுடைய வருகை, இவைகளையெல்லாம் நடத்துகின்ற உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட கர்த்தருடைய பிளான், திட்டம், இதெல்லாம் தோற்று போகுமா? நான் சொல்கிறேன், பிசாசு செய்கிற ஒவ்வொரு திட்டங்களும் அவன் தோல்விக்கு அன்றே அவன் திட்டமிடுகிறான். அவன் ஜெயித்தது கிடையாது. அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எத்தனை நாள் முன்னே வந்து கோலியாத் போல நின்றாலும் முடிவு தாவீதுக்கு ஜெயம், அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம். ஹல்லேலூயா. இதை பாடி முடிப்போம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். பாடுவோமா? கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது
லேசான காரியம், கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நம் ஆண்டவர்க்கு லேசான காரியம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு என்ன முணுமுணுக்க போறீங்க? வழியெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க? நான் சொல்றேன், என் அப்பாவுக்கு லேசான காரியம், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய பலம் என் மேலே இருக்கிறது. மண்ணை பிசைந்து மனிதனை மாற்றின மனிதனாய் மாற்றினவர் என் தகப்பன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வெளிச்சத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள். இந்த எண்ணங்களில் நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய தீர்மானங்கள் இதற்கு ஒத்து இருக்கட்டும். நான் சொல்கிறேன், முடிவு ஜெயம், முடிவு வெற்றி, முடிவு தேவனுடைய நன்மையை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்ட மரியாள் ருசி பார்த்தாங்க, வாழ்நாளெல்லாம் ருசி பார்த்தாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் ருசி பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை லேசான காரியத்தின் மூலமாக, உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தின் மூலமாக ருசித்து பாருங்கள். சொல்லுவோம், லேசான காரியம். அபிஷேகம் என் மேலே இருக்கிறது, பரிசுத்தாவினுடைய பலம் என் மேலே இருக்கிறது. என் காரியங்கள் லகுவாய் அவராலே முடிக்கப்படுகிறது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலும் லேசான காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் என் ஊழியருக்கும் எல்லாம் லேசான காரியம். தேவன் நீர் லகுவாய் எங்களுக்கு மாற்ற பண்ணுகிறீர். புதிய உடன்படிக்கையின் கிருபைக்குள்ளாக எல்லாவற்றையும் லகுவாய் வைத்திருக்கிறீர். தேவ ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பான தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் தொடருவதாக, லேசான காரியம் என்கிற உணர்வு உள்ளத்திலே நாடி நரம்புகளில் இரத்தத்தில் பாய்வதாக. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தகப்பனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பரிசுத்த ஆவியானவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவதூதர்கள் எங்களுக்கு வழி செய்கிறார்கள் என்ற உணர்வோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அனுபவிக்கிற நாளாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால நான் உலகமெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம், கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், நம் இயேசுவுக்கு லேசான காரியம், நம் இயேசுவுக்கு லேசான காரியம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.